ஐந்து கரத்தனை ஆனை முகத்தானை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றானை நந்தி மகந்தானை ஞானக் கொழுந்தானை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். விழிக்கத் துணை திருமென் மலர்பாதங்கள் மெய்மைகுன்றா மொழிக்கத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கத் துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனி வழிக்கத் துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே. விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எவக்க வழிகிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து வாழ்நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடு என்ன கூட்டு இனியே. எல்லாம் வல்ல இறை அருள் பிரதோஷம் தோறும் இறைவனை பற்றியும் இறை அடியார்களை பற்றியும் சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. இந்த மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கக்கூடிய இறையருளையும் குருவருளையும் மனமொழி மெய்களால் வணங்கி கழுதை நண்பர் ஜி.கே. மீடியாஸ் ஜி.கே. கண்ணன், ஆலயத்தினுடைய நிர்வாகப் பெருமக்கள், ஆலயத்தினுடைய சிவாச்சாரிய பெருமக்கள், ஒளி அமைப்பாளர்கள், இதை இணையத்தின் வழியாக கொண்டு சேர்க்கக்கூடிய பெரும் பணியினை ஏற்றிருக்கக்கூடிய திருவாளர் கௌதம், திருவாளர் பழனியப்பன், திருவாளர் முத்தையா விஸ்வநாத் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர் மற்றும் இந்த நிகழ்வு சிறக்க எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு நல்கின்ற அடியார் பெருமக்கள், இருந்து செவிமடுத்து நிறைகுறைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய அடியார் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் மனம் மொழி மெய்களால் நெஞ்சம் நிறைந்த நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லி, சிவ குடும்பத்திற்கே உகந்த நாள் இந்த செவ்வாய்க்கிழமை. நிறைய பேர் சொல்லுவாங்க ஜாதகத்தில், சார் செவ்வாய் 2ல் இருக்கு, 4ல் இருக்கு, 6ல் இருக்கு, 8ல் இருக்கு, 12ல் இருக்கு, தோஷம் சார் அப்படிம்பாங்க. சூரியனோட செவ்வாய் இருந்தால் தோஷம்பாங்க. அது மன வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஜோதிடம். எங்கள் பாரதி சொல்வான், ஜோதிடம் தனை இகழ்னு. நினைவில் வச்சுங்க, சிவபெருமானை வணங்குகின்றவர்களுக்கு ஒரு தோஷம்தான் உண்டு, அது சந்தோஷம். யாராவது உனக்கு அந்த தோஷம் இருக்கு இந்த தோஷம் இருக்குன்னா, எல்லா தோஷமும் எனக்கு தெரியும், எனக்கு சந்தோஷம் மட்டும்தான் உண்டுன்னு சொல்லிடுங்க. சிவபெருமானை வணங்குகின்றவர்களுக்கு ஒரு தோஷம்தான் உண்டு, அது சந்தோஷம் மட்டுமே. அது தவிர யாராவது ஜோதிட ரீதியாக இந்த தோஷம் இருக்கு அந்த தோஷம் இருக்குன்னா பயந்துடாதீங்க. செவ்வாயும் சூரியனும் இணைந்து நின்றால், செவ்வாய் தோஷமான இடங்களில் இருந்தால், திருமணம் தடைபட்டிருந்தால், அதன் வழியாக இல்வாழ்க்கை ஏதேனும் பாதிப்படைந்திருந்தால், நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தன்று வழிபட்டாலே போதும். இப்போ அதுவும் 7 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குருஹோரை. இன்னைக்கு காலம்பர 6:10க்கு 6 மணிக்கெல்லாம் 5:59க்கே பொழுது விடிஞ்சதுனால 6:59லேருந்தே குருஹோரை. செவ்வாயும் குருவும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இப்போ நாம் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை குருஹோரை. செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு உகந்த நாள் உங்களுக்கு தெரியும், முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் உங்களுக்கு தெரியும், அம்பிகைக்கு உகந்த நாள் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு பிரதோஷம் சிவபெருமானுக்கும் உகந்த நாள். ஒரு சிவ குடும்பத்திற்கே உகந்த நாளில் சிவபெருமானை சிந்திக்கின்றோம். இந்த வாய்ப்பு எவ்வளவு பெரிய வாய்ப்பு, யாருக்கு கிடைக்கும்? அற்புதமான வாய்ப்பு. திருமண தடை இருந்தா செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வழிபட்டா நீங்கும். இல்வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தா நீங்கும். அன்னைக்கு நாம பார்க்க போற தலம் என்ன தெரியுங்களா? அற்புதமான தலம், திருநல்லூர் என்கின்ற தலம். கும்பகோணம் திருவாரூர் பாதையில் இருக்குது திருநல்லூர் என்கின்ற தலம். அம்பாள் பேர் என்ன தெரியுங்களா? அருள்மிகு கல்யாண சுந்தரி உடனுரை அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் அப்படின்னு சுவாமி அம்பாள் பேர். பெயர்லேயே கல்யாணத்தை வச்சிருக்கிறாங்க. யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நான் போன வாரமே சொன்னேன், நிறைய பேருக்கு சொல்லாதீங்கன்னு. ஏன்னா யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்கள் வீடு மங்களத்தால் நிறைய இருக்கிறது. அடுத்தடுத்து நல்ல செய்திகளால் உங்கள் வீடு நிறைய இருக்கிறது. அடுத்து நல்ல நல்ல செய்திகள் நடக்கும். எப்படி சார் நடக்குது? அருள்மிகு கல்யாண சுந்தரி உடனுரை அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் அருளுகிறார். கலியுகத்தில் சாமி இருக்கா காட்டுன்னு கேட்கலாம், கல்லு தான் சாமின்னு சொல்லலாம். அவங்களெல்லாம் நல்லூர் போய் பார்க்க சொல்லுங்க. யாரும் லைட்டெல்லாம் போடலை, பின்னால் எந்த விதமான எலக்ட்ரானிக்ஸ் எஃபெக்ட்ஸும் கிடையாது. கலர் இன்னைக்கும் 5 நிறம் மாறுது. பஞ்சவர்ணேஸ்வரர்னு சுவாமி பேரு. போய் பார்க்கலாம். சுவாமி பிரத்யட்சமா இருக்காரா இல்லையா அப்படின்னா நல்லூர் போய் பாரு. பார்த்துக்கிட்டே இருக்கச்சே 2 மணி நேரத்தில் கலர் மாறும். பாரு, பின்னால என்ன இருக்குங்கிறது தெரியும்ல. தாமிர நிறத்தில் மாறுவர் சுவாமி, சிவப்பு நிறத்தில் மாறுவர், அப்புறம் தங்க நிறத்தில் மாறுவர்,
பச்சை நிறத்துல மாறுவார். இந்த 4 நிறம் சொல்லிட்டாங்கல்ல, கோயிலே சொல்றாங்க இன்னொரு நிறம் என்ன நிறம்னு சொல்ல முடியாத நிறத்துல மாறுவாராம். ஏன்? அவருக்கு மட்டும்தான் தெரியும் எது எப்படி நடக்கும்னு. எது எப்படி நடக்கும்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாரும் இது இப்படித்தான் நடக்கும்னு சொல்லவே முடியாது. யாராவது அப்படி நடந்து ஜாதகத்தை பார்த்து சொன்னாங்கன்னா கேட்டு பாருங்க, சொல்ல முடியாது. ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிற நிகழ்வு, சுற்றியில் இருக்கிறவங்க சொன்னாங்க, இந்த குழந்தை பிறந்திருக்கிற நேரம் பேர் வச்சிங்கன்னா பாம்பு தீண்டி இறந்து போகும் பேர் வைக்கிற அன்னைக்கு. அவர் சொன்னார், நீங்கள் தானே குருநாதர், எங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருங்க, பேர் வச்ச அன்னைக்கு அந்த குழந்தை நாகம் தீண்டி இறந்து போகுதா பார்ப்போம் அப்படின்னு குருநாதர் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பேர் வச்சாச்சு, எல்லாரும் போயாச்சு வெளியில், குழந்தை மட்டும் கிடக்குது, தொட்டிலில் கிடக்குது. மேலிருந்து நாகம் சீறி வருகிறது. குருநாதர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் நான் தடுக்க மாட்டேன், பாம்பை நான் தடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த பலன் சொல்லியிருக்கிறது நான், அதை தடுக்க முடியாது. பாம்பு சரசரசரசன்னு இறங்கி வருது, அந்த தொட்டிலோட சங்கிலியில் இறங்கி வருது. அப்படி இறங்கி வரும்போது குழந்தை கையையும் காலையும் உதச்சிக்கிட்டு ஏதோ பொம்மைன்னு நினச்சிக்கிட்டு உதறுது. வேகமாக உதறல்ல, சங்கிலி நகர்ந்து பாம்பு வரைச்சி அதோட தலை சிக்கிக்குச்சு. தலைகீழே வந்துக்கிட்டு இருந்த பாம்பு இப்போ தலை மாட்டிக்கிட்டு நேராக தொங்குது. என்ன ஆச்சு? கணிச்சதுன்னாங்க. கணிச்சது குரு கடாட்சம். குருவா உட்காந்து ஒருத்தன் பார்த்தா அது மாறிடும். ஒருத்தன் நின்று உன் கஷ்டத்தை நான் வாங்கிக்கிறேன் குர்ரா அப்படின்னா கஷ்டம் தீர்ந்துடும். அந்த வினாடி தீர்ந்துடும், அந்த வினாடி தீரும். அதனால யாராவது ஜோசியம்லாம் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் இப்படிதான் நடக்கும் அப்படிதான், அதெல்லாம் கிடையாது. அவர் நினைத்தால் எப்போது வேண்டுமானாலும் மாறும். அந்த வினாடி மாறும், அந்த வினாடி மாறும். அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரி உடனுரை அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் உரையும் திருநல்லூர் திருத்தலம். சுவாமி நீங்க எந்த லிங்கத்தை வேணாலும் பாருங்க, துளையோடு இருக்காது. பிரிங்கி மகரிஷி வண்டு உருவில் வழிபட்ட தலம் என்பதால் சிவபெருமானின் மேல துளைகள் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. நம்ம ஏதோ சார் நீங்க இப்போ போய் பார்த்தீங்கன்னா இருக்குமா அப்படின்னா இப்போ போய் பார்க்கலாம். நீங்க துளைகள் இருக்கு. பிரிங்கி மகரிஷி வழிபட்டிருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? சப்த சாகர தீர்த்தம்னு பேரு. குந்தி தேவி 7 கடல்ல குளிக்கணும்னு ஆசைப்பட்டா. ஒரு நாள்ல எப்படி 7 கடல்ல குளிக்க முடியும்? குளிக்க முடியாதுல்ல அப்படின்னு உடனே நாரதர் வேதனையோடு இருந்த உடனே நாரதர் வந்தாரு. அதுக்கு ஏன் கவலைப்படுற, 7 கடல் தீர்த்தத்தையும் இந்த தீர்த்தத்தில் கலந்துடுறேன், திருநல்லூர் திருத்தலத்தினுடைய திருக்குளத்தில் மூழ்கி எழுன்னு குந்தி தேவிக்கு சொல்றாரு நாரதர். அதனால அங்க குளிச்சிங்கன்னா மகாமக குளத்தில் குளித்த புண்ணியம் கிடைக்கும். மகாமக குளத்திலேயாவது என்னைக்கோ ஒரு நாள், 12 வருஷத்துக்கு ஒரு முறை. இங்கே அப்படி இல்லை. திருநல்லூர் திருத்தலத்தில் சப்த சாகரத்தையும் கொண்டு வந்து நாரதர் சேர்த்ததின் காரணமாக எப்போ குளிச்சாலும் மகாமக தீர்த்தத்தில் குளிச்சா என்ன பலனோ அந்த பலன். நீங்க வைணவ திருத்தலத்தில் தானே பார்த்துருப்பீங்க, சடாரி சாதித்தல் அப்படின்னு. பெருமாளினுடைய திருவடி சடாரியில இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம தலையில வச்சு இப்போ பெருமாள் உங்களை ஆசீர்வதிக்கிறார்னு சடாரி சாதித்தல்னு வைணவ திருத்தலங்களுக்கு போனீங்கன்னா சடாரி சாதிக்கிற வழக்கம் இருக்கும். சுவாமி வெளியில புறப்பாடாயிருக்கும் போது போய் கேட்டுறாதீங்க. சுவாமி வெளியில புறப்பாடாயிருக்கும் போது சடாரி சாதிக்க மாட்டாங்க. நல்ல தீவிர வைணவர்களாக இருந்தால் அந்த சுவாமி வெளில போயிட்டு வந்திருக்கும் போது தரிசனம் பண்ண மாட்டாங்க. நம்ம கோயிலில் சுவாமி புறப்பட்டவொன்னே நமக்கு இங்கே கூட்டம் இல்லாமல் இருக்குன்னு நம்ம போய் தரிசனம் பண்ணிடுறோம். ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்க. வைணவர்கள் சுவாமி உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியம், மிக மிக முக்கியம். அந்த வைணவ தலத்தை போலவே திருநல்லூர் திருத்தலத்திலும் சடாரி உண்டு. ஏன் சடாரி உண்டுங்கிறதுக்கு நாவுக்கரசர் ஒரு பாடல் பாடியிருக்கிறாரு. நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினை தான் நீங்க வைத்தார். தீய வினைகள் எல்லாம் நீங்க வைத்த ஆலயம் திருநல்லூர் திருத்தலம். சினந்திருகு களிற்றுரிவை போர்வை வைத்தார், திருவடியன் தலைமேல் வைத்தார், நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே. திருவடியன் தலைமேல் வைத்தார், நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறு. திருச்சக்தி முற்றம்னு ஒரு ஊரு. அங்க நாவுக்கரச பெருமான் போறாரு. அங்க போய் கேட்கிறாரு, உன்னோட திருவடியை என் தலைமையில வைக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே என்ன பண்ணணும் சாமி? அவ்வளவுதானே, என் திருவடியை உன் தலைமுடியில வைக்கணும், அவ்வளவுதானே, வைக்கிறேன்னு சொல்லணும்ல? இல்ல,
நீ நல்லூர் தலத்துக்கு வா, அங்க வந்து என்ன பாடு, நான் உனக்கு என்னுடைய திருவடியை உன் திருமுடி மீது வைக்கிறேன்றார் பாருங்க. அதனால அங்க சடாரி உண்டு. சுவாமி புறப்பாடு இருந்தால் நடக்காது. சுவாமி புறப்பாடு இல்லை, உள்ள இருக்காருன்னா சடாரி சாதிப்பார்கள், திருவடியை வைப்பார்கள். யாரோட திருவடி? சிவபெருமானினுடைய திருவடி. நீங்க நம்ம கோயிலுக்கு வந்தீங்கன்னா காலை பொழுதும் இரவு பொழுதும், காலையில திருவனந்தலுக்கு வந்தீங்கன்னா திருவடியை சேவிக்கலாம், இரவு பொழுது அர்த்தஜாமத்துக்கு வந்தீங்கன்னா திருவடியை சேவிக்கலாம். சார் நான் வந்துகிட்டே இருக்கிறேன் பார்க்கவே இல்லைன்னா உங்க கண்ணுக்கு இன்னும் திருவடி புலப்படலேன்னு பொருள். அப்படி வந்தீங்கன்னா ஐயர் எடுத்துக்கிட்டு வருவார், சிவாச்சாரிய பெருமகனார் எடுத்துக்கிட்டு வந்து அதை வச்சு சுமந்து ஊர் வந்து அம்பிகையினுடைய சந்நிதியை அடைந்து அங்கே பள்ளியறை நிகழ்வு நடைபெறும். ஏன் சொல்றேன்னா, அருள்மிகு கல்யாண சுந்தரி உடனுரை அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் பற்றி நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் பள்ளியறை பூஜை பார்ப்பது மிக மிக விசேஷம். நல்ல வாசனையான பொருட்களை பள்ளியறை பூஜைக்கு கொடுத்தீங்கன்னா இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும். எவ்வளோ சார் கொடுக்கணும்? அதெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது, பந்து பந்தாக வாங்கி கொடுங்க. எவ்வளோ கஷ்டம் இருக்கோ அவ்வளோ கஷ்டம் தீர்றதுக்கு கொடுங்க. சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும் அப்படின்னா நல்ல வாசனையான பூக்களை கொடுங்கள். அதில் இன்னொரு சிறப்பு இருக்குது. நீங்கள் ராத்திரி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடக்கூடாது. வீட்டுக்கு போயிட்டு திரும்ப காலையில் திருவனந்தலுக்கு வரணும். சாற்றப்பட்ட பூவை வாங்கிக்கிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சுக்கணும். ரொம்ப நுட்பம். சாலம்பரை நைட்டு சாத்தியாச்சு, நான் வீட்டில் போய் படுத்து தூங்குறேன் அப்படி இல்லை. நீங்கள் திரும்பவும் காலையில் எழுந்து வரணும் கோயிலுக்கு. இரவு சாத்தப்பட்ட பூவில் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு போய் உங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய பலனை பாருங்க. அதோட பலனை சும்மா பாருங்களேன். இது என்ன காசா பணமா? இரவில் வந்து திருவனந்தலுக்கு பூ கொடுக்குறீங்க, அவர்கிட்டயே சொல்லுங்க, சிவாச்சாரிய பெருமகனாட்ட, மாமா நான் காலம்பரை வந்து வாங்கிக்கிறேன் கொஞ்சம் கொடுங்கோ அப்படின்னு கேளுங்க. காலம்பரை 5 மணிக்கு வந்துடுங்க, பூஜை முடியும். 6 மணிக்கு பூவை கொஞ்சம் கொடுப்பாரு, வாங்கிக்கிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சுங்க. அவ்வளோதான். நீங்கள் 10 முழம் வாங்கிட்டீங்கன்னா 10 முழமும் கேட்கக்கூடாது, கொஞ்சம் தான் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு போய் வச்சுங்க. ஏன்னா அது உள்ளிருந்து அவனுடைய அருளோடு வருவது. நிறைய வராது, கொஞ்சமாக வந்தால் தான் அதுக்கு பேர் பிரசாதம்னு பேர். நிறைய வந்தால் அதுக்கு பேர் சோறுன்னு பேர். நிறைய வந்துச்சுன்னா அதுக்கு பேர் சோறுன்னு பேர். கொஞ்சமாக வந்தால் தான் அதுக்கு பேர் பிரசாதம்னு பேர். அந்த பிரசாதம் வரும், வாங்கிக்கிட்டு போங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ சுவாமி பிரசாதத்தை வீட்டில் வச்சுருக்கீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ உயர்வு. ஆனால் அது காஞ்ச உடனே அப்புறப்படுத்திடணும். அது காஞ்ச உடனே அப்புறப்படுத்திடணும். உடனே வேற ஒரு பூவை வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். வாசம் நிரம்பிய மலர்களால் உங்கள் வீடு இருந்தால் உங்கள் வீட்டில் வாசம் செய்வாள் மகாலட்சுமி. அவ்வளோ சிறந்த தலம், திருவடி தீட்சை பெற்ற தலம். அப்பர் பெருமான் திருவடி தீட்சை பெற்ற தலம் திருநல்லூர் திருத்தலம். அடுத்தது ரொம்ப அற்புதமான ஒரு தலம். நான் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நாயனார் அப்படின்னா அமர்நீதி நாயனார். என்ன வேலை தெரியுமா? அடியார் பெருமக்களுக்கெல்லாம் உணவு போட்டாரு, வறுமை வந்துச்சு. அப்போ அடியார் பெருமக்களுக்கெல்லாம் துணியை வாங்கி கிழிச்சு கோவணம் செஞ்சு கொடுத்தார். அப்புறம் திருவோடு கொடுத்தார். இதெல்லாம் கொடுப்பார். அமர்நீதி நாயனார்னு பேர். பெரிய பணக்காரராக இருந்தார். ஏழ்மை வந்துருச்சு, சாப்பாடு போடுறாரு. ஒருத்தர் சாப்பிட வர்றாரு. யார் வர்றாருன்னா சிவபெருமானே வர்றார். கோவணம் கட்டியிருக்கிறார். அவரோட தண்டத்தில் ஒரு கோவணம் இருக்கு. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. இதே மாதிரி இன்னொரு கோவணத்தை கொடுத்து, நான் குளிக்க போறேன், இதை பத்திரமா வச்சுக்கிறியா அப்படின்னு. வச்சுக்கிறேன் சாமி அப்படின்னு வாங்கிக்கிட்டாரு. இது மற்ற கோவணம் மாதிரி கிடையாது, இது கிடைத்தற்கரியது. ஆமாம், சிவபெருமான் அணிந்தது கிடைத்தற்கரியது தானே, அது கிடைத்தற்கரியது, வச்சிக்கன்னு கொடுத்துட்டு இவர் போகும்போது சொல்றாரு, அதை மறைத்து அருளினார் அப்படின்றார் பெரிய புராணத்தில். அதை மறைத்தருளினாராம், மறைத்துட்டாராம். அவரே வச்சாரு, அவரே மறைச்சிட்டார். அப்போ நமக்கு கஷ்டத்தெல்லாம் தரது யாரு? அவர் தான். இல்லை, அவர் இல்லை, நம்ம வினையினுடைய பயனை கொண்டு வந்து தருகிறார். அவர் கஷ்டத்தை தரல, நம் வினையின் பயனை கொண்டு வந்து தருகிறார். அது கஷ்டம்தான், ஆனாலும் அது நாம செஞ்சது தானே. நாம செஞ்சதை நாம தானே அனுபவிக்கணும் இல்லையா? கவளஞ்சோத்த உள்ள அப்படியே உள்ள தள்ளிட்டேன், அது தொண்டையில் மாட்டிக்கிட்டு விற்குது. அப்படி என்ன அவசரம்? யார் உன் சோத்தை பிடுங்கிக்க போறா?
பொறுமையாத்தான் சாப்பிட்றதுன்னு வீட்டில் நம்ம திட்டமாட்டோம் குழந்தைய. அதுபோல் நம்ம வினை வந்து தொண்டையை அடைக்குது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக வினையை அனுபவிக்கலான்னா மனசு கேட்க மாட்டேங்குது. ஒரேடியாக அனுபவித்து முடிச்சிருவோம். அப்படி முடியாதே, வினை தொடர்ந்து வரும். எப்படி வரும்? காரசாரம் சாப்பிட்றோம்ல, அதன் வழியாக வினை வரும். ஒன்று பார்த்தா பிடிக்குதுல்ல, அது வழியாக வினை வரும். இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது, எனக்கு வேணும் போல இருக்குது, வினை வந்துடும். இந்த பெண் நல்லா இருக்கிறா, அவளோட வாழணும் போல இருக்குது, வினை வந்துடும். இந்த நகை நல்லா இருக்குது, வாங்கணும் போல இருக்குது, வினை வந்துடும். இந்த பேச்சும் இந்த புகழும் நல்லா இருக்குது, இது மாதிரி இருக்கணும், வினை வந்துடும். அப்போ வினை வராமல் இருக்க எதுவும் வேணாம்ப்பா, உன் திருவடி போதும்னு சொல்லணும். அமர்நீதி நாயனார்ட்ட கொடுத்துட்டு இவர் குளத்துக்கு போய் குளிச்சுட்டு வராரு. மழை பெய்யுது. கையில் இருந்த கோவணம் நனைஞ்சிடுச்சு. உங்ககிட்ட ஒரு கோவணம் கொடுத்துட்டு போனல, அதை கொடுன்றாரு. அவர் தான் மறைச்சு விட்டாரே, அவர் எப்படி கொடுப்பாரு? கொடுக்க முடியல. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் வைக்கிறாரு. இந்த கோவணத்துக்கு ஈடா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தையும் வைக்கிறார். தட்டு நேராகல, துலாக்கோல் நேராகல, கோவணம் கீழே இருக்குது, வெயிட் அதிகமாக இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அமர்நீதி நாயனார் தன்னோட மனைவி மக்களோடு அந்த துளையில் ஏறுகிறார், அந்த துலாக்கோலில் ஏறுகிறார். நினைவில் கொள்ளுங்கள், நான் இதை படிக்கின்ற ஒவ்வொரு நேரமும் அழுதிருக்கிறேன். அமர்நீதி நாயனாரை போல ஒரு வாழ்க்கை அமையுமா என்றால் தெரியல. அப்படி ஏறுறாரு, தட்டு நேராகல, அந்த தட்டு கீழே வந்துடுச்சு, இந்த தட்டு மேலே போயிடுச்சு. அடியார் பெருமக்களுக்கு முன்னால் ஆண்டவனே இருந்தாலும் குறைந்த அளவுதான். அடியார் பெருமக்கள் தான் உயர்ந்தவர்கள். அதை விட சிறப்பு, அங்கிருந்து திருக்கைலாயத்துக்கு அந்த துலாக்கோலே புறப்படுகிறது. அவரை ஏற்றிக்கிட்டு, அமர்நீதி நாயனாரை ஏற்றிக்கொண்டு ஒரு தராசு தட்டு புறப்படுகிறது. யோசிச்சு பாருங்க, தூல உடம்போடு அப்படியே அடைந்தவர்கள் அமர்நீதி நாயனார் ஒருத்தர்னா சுந்தரர் ஒருத்தர், 2 பேர் தான். மற்ற எல்லாரும் சூக்ஷ்ம சரீரத்தோடு தான் திருக்கைலாயத்தை அடைய முடியும். தூல உடம்போடு ஏறியவர்கள் எவ்வளோ சிறப்பு பாருங்க. அவருக்கு முன்னால அவர் தோன்றிய தலம், அவர் முக்தி அடைந்த தலம், அப்போ எவ்வளோ சிறப்பு. இந்த திருநல்லூர் திருத்தலம் 5 நிறமாக நிறம் மாறக்கூடிய பஞ்சவர்ணேஸ்வரர் என்று அழைக்கக்கூடிய அருள்மிகு கல்யாண சுந்தரி உடனுரை கல்யாண சுந்தரேஸ்வரர் உரையும் தலம் திருநல்லூர் திருத்தலம். முடிஞ்சவங்க போய் பாருங்க, கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கு. சும்மா போனோம் வந்தோன்னு வந்துடாமல் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தீங்கன்னா லிங்கம் கலர் மாறுவது தெரியும், சுவாமி கலர் மாறுவது தெரியும். என் வினை கழிய வேண்டும் என்று அதுவரையிலும் பிரார்த்தனை செய்யுங்கள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்னு பிரார்த்தனை செய்யுங்க. இதெல்லாம் பேசிட்டு இவ்வளோ சிறப்பு பொருந்திய தலம், ஏறத்தாழ 15 நிமிடம் இதை பற்றி தான் பேசியிருக்கிறேன். இந்த தலத்தோட சிறப்பு பற்றி மட்டுமே பேசியிருக்கிறேன். அவர் எங்கள் ஐயாட்ட சொல்கிறேன், சார் திருநல்லூர் திருத்தலம் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு. ஆமாம், அந்த தலத்தோட சிறப்புலாம் படிச்சிட்டியா? படித்தேன் சார். எவ்வளோ உயர்வாக இருக்குது பார்த்தியா? நல்லா இருக்குது சார், ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது மாதிரி சிவலோகம் சித்திக்கும், திருமணம் கைகூடும், நலம் பெருகக்கூடிய அற்புத தலம், 8 பூஜை மகா காளி இருக்கக்கூடிய தலம், ரொம்ப அற்புத தலம் சார் அப்படின்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் கேட்டுட்டு சொன்னார், நீ இன்னும் சரியாக படிக்கலைன்னாரு. என்ன இது, இன்னும் சரியா படிக்கல, சரி நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. முதல் பாடல் பாத்தியா அப்படின்னாரு. முதல் பாடல் பார்த்தேனே, பெண் அமரும் திருமேனி உடையீர். நம்ம இதுவரைக்கும் நம்ம புராணங்கள் எல்லாம் என்ன தெரியுமா படிச்சோம்? அம்பாளுக்கு உடலில் சரிபாதியை ஈசன் வழங்கினான், அப்படிதான் நம்ம படிச்சு வச்சிருக்கிறோம். அதை ஏத்துக்கிட்டாலாம், பெண் அமரும் திருமேனி உடையீர். இன்னைக்கும் திருமணத்தில் ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. பெண் ஓகே சொன்னாதான் திருமணம் நடைபெறும். பையன் எனக்கு இந்த பெண்ணை பிடிச்சிருக்குது, அந்த பெண்ணை பிடிச்சிருக்குது, அந்த பெண்ணை பிடிச்சிருக்குது, எத்தனை பெண்ணை வேணாலும் சொல்லுவான். ஆனால் பெண் ஒரு பையனை பார்த்து இந்த பையனை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னால் அந்த திருமணம் கட்டாயம் நடந்துடும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நடந்துடும். அவர் சொன்னாரு, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனை கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டு, இன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பு சுவாமி எழுதியிருக்கிறார்னா திருஞான சம்பந்தர் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. பெண் அமரும் திருமேனி உடையீர். அவரோட திருமேனி யாரு? அம்பாளே விரும்பி வந்து அமரக்கூடிய திருமேனியா.
பெண் அமரும் திருமேனி உடையீர். அடுத்தது ஒரு இடத்துல சொல்றாரு, இதுலயே ஏன்னா அப்படியே அவர் சொன்ன உடனே அசந்து போயிட்டேன். 4வது பாட்டில் மானமரும் மென்புழியாள் பாகமாகும் மாண்பினீர். அவனோட பாதையில் அவ வரலையாம், அவ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாளாம், ஏத்துக்கிட்டாளாம். சரி வா நான் உன்னோட வரேன், பாதி வரேன் அப்படின்னு அவள் ஏற்றுக்கொண்டாளாம். அப்ப எவ்வளோ நுட்பம் பாருங்க. நாம இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் 35% கொடுத்துடணும், பெண்ணுக்கும் கொடுக்கணும், அப்படிலாம் கிடையாது. நம்ம சாஸ்திரத்தில் பெண் தான் முக்கியமானவர்கள். அப்புறம் ஏன் சார் அடைச்சி வச்சாங்க அப்படின்னா, நானும் உடனே கேட்டேன், எங்கள் ஐயாட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறேன். அவர் உடனே சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் தங்கத்தில் பொருள் இருக்கா அப்படின்னாரு. இருக்கு சார், தங்கத்தில் பொருள் இருக்கு. அதை எங்கே வச்சிருக்கிற அப்படின்னாரு. வீட்டில், ரூமில், பீரோவில், லாக்கரில், அதுக்குள்ள ஒரு சின்ன பெட்டியில் அதை வச்சிருக்கிறேன். இப்படி தானே வச்சிருப்போம் இல்லையா? அதையும் நான் போட்டுக்கிறேன், செருப்பையும் நான் தான் போட்டுக்கிறேன். ஆனால் செருப்பை என்னைக்காவது வீட்டுக்குள்ள, ரூமுக்குள்ள, பீரோக்குள்ள, லாக்கருக்குள்ள, பெட்டிக்குள்ள வச்ச ஒரு நாள், அது புது செருப்பாக இருந்தாலும் வைப்போமா, அதை வெளில தான் கட்டி விடுவோம் இல்லையா? இதை கொண்டு போய் லாக்கரில் வச்சதுனால தங்கத்தை அடிமைப்படுத்துகிறோன்னு பேரா? தங்கத்தை பூட்டி வைக்கிறோன்னு பேரா? இல்லை. தங்கத்தை என்ன பண்ணுறோம்? பாதுகாப்பாக வச்சுக்கிறோம். அதுபோல நம்ம சனாதன தர்மத்தில் பெண்ணை பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க. பெண்ணை வெளியில் அனுப்ப மாட்டாங்க, பெண்ணை வெளியில் அனுப்ப மாட்டாங்க. ஆங்கில அரசாங்கம் இருந்தது. நான் ஆள் பேரை சொல்லாம சொல்றேன். ஆங்கில அரசாங்கம் இருந்தது. எல்லாருக்கும் ஒரு தலைவருடைய மனைவி வணக்கம் சொன்னாள். என்ன இப்படி கட்டுப்பட்டித்தனமா வளர்த்துருக்கிறீங்க? எங்களெல்லாம் நாங்கள் கை குலுக்குவோம். உங்க மகாராணியோட கை குலுக்க முடியுமா அப்படின்னு இந்த தலைவர் கேட்கிறார். அது எப்படிங்க முடியும், அவங்களோட கை குலுக்க முடியாது. அப்படித்தான் எங்கள் ஊரில் ஒவ்வொரு பெண்ணுமே மகாராணி, யாரும் அவங்களோட கை குலுக்கி பழகுவது கிடையாது. எங்க ஊர்ல ஒவ்வொரு பெண்ணுமே மகாராணி, அவங்களை எல்லாரும் கை குலுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டோம். அவங்களும் அதை விரும்ப மாட்டாங்க. நான் சொல்றதெல்லாம் பழைய காலம், நீங்க இப்போ அதோட கற்பனை பண்ணிக்க கூடாது. நான் சொல்வதெல்லாம் பழைய காலம். இன்றைக்கு நாம் சோஷியலாக ரொம்ப வளர்ந்துட்டோம், சோஷியலாக வளர்ந்துட்டோங்கிறது நாம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கணும். நீங்கள் குடும்ப நல நீதிமன்றங்களில் போனீங்கன்னா வழக்கு குமிஞ்சு கிடக்கு. உண்டா இல்லையா பார்த்துடலாம் அப்படின்னு சண்டை போடுவதற்கு வருகின்றார்களே தவிர சமாதானமாக போகணும்னு யாருமே சொல்லி கொடுக்கல. அப்போ அதையெல்லாம் நீக்குவதற்குரிய தலம் இந்த திருநல்லூர் திருத்தலம். ஊர்லேயே நல்லன்னு இருக்குது, திருநல்லூர் திருத்தலம். அருள்மிகு கல்யாண சுந்தரி உடனுரை அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் உரையும் தலம். பெண் அமரும் திருமேனி உடையீர். பெண் வந்து விரும்பி அமர்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருமேனியினை அவன் வைத்திருக்கிறான். கணவனாவே இருந்தாலும் நீங்க ரொம்ப அந்த அம்மா கூடவே போனீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வாங்க அப்படின்னுடும், தொணன்னு புடுங்காம வாங்க அப்படின்னுடும். நீங்க கேட்டு பாருங்க. ஆனா அவர் அப்படி இல்லை, சிவபெருமான் அப்படி இல்லை. பெண் அமரும் திருமேனி உடையீர். பிறங்கு சடை தாழ பண் அமரும் நான்மறையே பாடல் ஆடல் பயில்கின்றீர். பாடலோடு ஆடலும் பயில்கின்ற வேத விற்பன்னர்கள் இருக்கக்கூடிய இடம். திண்ணமரும் பைம்பொழிலும் வயலும் சூழ்ந்த குளிர்ச்சி பொருந்திய வயல்கள் நிறைந்த திருநல்லூர் மண்ணமரும் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. இந்த மண்ணுலகத்தில் உள்ள கோயிலேயே மிகச்சிறந்த கோயிலா அவர் மகிழ்ச்சியோடு வீற்றிருக்கின்றாராம். ஏன்னா திருமணத்தன்னைக்கு எல்லா ஆண்களும் மகிழ்ச்சியாக தானே இருப்பாங்க. திருமணத்தன்னைக்கு எல்லா ஆண்களும் மகிழ்ச்சியாக தானே இருப்பாங்க. 10 ஆண்டு காலம் கழித்து தான் அவங்க மகிழ்ச்சி நிலை பெற்றால் அவர்கள் குடும்பம் நன்றாக நடத்தி இருக்கிறார்கள் என்று பொருள். அதுக்கப்புறம் என்ன சார் மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு கேட்டால் அவர்கள் சரிவர குடும்பம் நடத்தவில்லை என்று பொருள். அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரி உடனுரை அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர். எங்கள் குருநாதர் ஒரு வார்த்தையை சொன்னார். ஒவ்வொரு ஆண்டும் திருமணம் நடத்தும் பொழுதெல்லாம் நீ இதை யோசிச்சிருக்கிறியா? பங்குனி பெருவிழாவின் போது ஒவ்வொரு ஆண்டும் திருமணம் நடைபெறுகிறதே, என்ன காரணம்னு யோசிச்சிருக்கிறியா அப்படின்னு. இப்போ கல்யாண போட்டோவை பார்த்துட்டு பையன் கேட்பான்,
உங்கள் கல்யாணத்தில் நான் வரவே இல்லையே, நான் அப்போ எங்கே போயிருந்தேன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பான். அவனுக்கு பதில் சொல்ல முடியுமா நம்மால? நீ ஊருக்கு போயிருந்தடா, நீ வெளியில் இருந்தடா, அப்போ நீ தான் பிறக்கவே இல்லையே அப்படின்னு சில பேர் சொல்லிடுவாங்க. அதன் பிறகு அந்த குழந்தைக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் திருமண கோலத்தை பார்க்க வேண்டும், திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்கின்ற ஆசை மேலூர தான் நம்ம தர்மத்தில் 60ஆம் கல்யாணம்னு ஒன்று வச்சாங்க. அன்னைக்கு அந்த கல்யாணத்தை நடத்துறது யார் தெரியுமா? பசங்க. உன் கல்யாணத்தை இப்போ நான் நடத்தி காட்டுறேன், நான் பார்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு தாய் தந்தையாக இருக்கக்கூடிய அருள்மிகு கற்பகாம்பாளும் அருள்மிகு கபாலீஸ்வர பெருமானும் திருமணம் செய்து கொண்டு தம்பதி சமேதராக நம்மை வாழ்த்துகிறார்கள். இது தெரியாம என்ன ஒவ்வொரு வருஷமும் கல்யாணம் நடக்குது அப்படின்றாங்க. அது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற கல்யாணம் இல்லை, நம்மை வாழ்த்துவதற்காக அவர்கள் தம்பதிகளாக எழுந்தருளுகிறார்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய திருமாங்கல்யத்தையும் அவர்கள் வாங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுந்தருளுகிறார்கள். நாளைக்கு உங்க பேரன் கொடுக்கக்கூடிய திருமாங்கல்யத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் மணக்கோலத்திலே எழுந்தருளுகிறார்கள். இது தெரியாதவங்க தான் இது என்ன ஒவ்வொரு வருஷமும் நடக்குதுன்னுடுவாங்க. நீங்கள் திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை தரிசனம் செய்தால் உங்கள் வீட்டிலும் திருமணம் கைகூடும், உங்கள் வீட்டிலும் திருமணம் கைகூடும். அது 7 கோயிலில் எந்த கோயிலில் நடந்தாலும் சரி. பேசிக்கிட்டே இருக்கும்போது வேலாயுதம் அவர் சொன்னாங்க, 23ஆம் தேதி கும்பாபிஷேகம், 22ஆம் தேதி போய் சொன்னோம், அவர் வரேன்ட்டாருன்னு. கூப்பிட்டா போய் நின்றுடணும், கோயிலில் கூப்பிட்டா போய் நின்றுடணும். வாங்க வந்து பேசுங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லை, முடியாது, எனக்கு டைம் இல்லை அப்படிலாம் சொல்லவே கூடாது. அதுவும் காலை வேலை 5 மணிக்கு கும்பாபிஷேகம், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு எழுந்து போய் அங்கே நிற்கிறத விட என்ன வேலை? எழுந்து அந்த அத்வான வெளியில் நின்று 10 காயத்ரி சொன்னால் 1000 காயத்ரி சொன்ன புண்ணியம் யாருக்காவது கிடைக்குமா? யாருக்காவது கிடைக்குமா? எனக்கு வேலாயுதம் சார் அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. சார் அம்மா சொல்லிட்டாங்க, நீங்கள் போயிட்டு அந்த கும்பாபிஷேகத்தை வர்ணனை செஞ்சுட்டு வந்துடுங்க. ஆனால் அது என்ன பெரிய விஷயம், கொடுங்க, ஒரு மைக்கை கொடுங்க, மேலே ஏறி சொல்ல போகிறேன், சொல்கிற வரைக்கும் அங்கே ஏறி நிற்கிற நேரம் காயத்ரி ஜபத்தை பண்ண போகிறேன், அவ்வளோதான். குடமுழுக்கு வைபவம் நடைபெறக்கூடிய அந்த இடத்துல காயத்ரி ஜபத்தை சொல்லக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? எத்தனை புறவி எடுத்தாலும் கிடைக்காதே. கொஞ்சம் தள்ளு, அங்கே தள்ளு, இங்கே தள்ளு, மறைக்குது, இங்கே வா, இப்படி தானே நம்ம வார்த்தையெல்லாம் கேட்டிருப்போம். சுவாமியை சிந்திக்கக்கூடிய நினைவு எப்படி கிடைக்கும்? அதெல்லாம் இறையருள் கைகூடினால் மட்டும்தான் நடக்கும். இறையருள் இல்லை அப்படின்னா நடக்காது. அடுத்தது சொல்றாரு, அலை மல்கு தன்புணலும் பிறையும் சூடி அம்கையில் கொலை மல்கு வெண்மழுவும் அனலும் ஏந்தும் கொள்கையீர் சிலை மல்கு வெங்கணையால் புறம் 3 எரித்தீர் திருநல்லூர் மலை மல்கு கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. அலைகள் நிறைந்திருக்கக்கூடிய குளிர்ந்த கங்கை, பிறை இரண்டையும் அணிந்து கொண்டு காட்சி தருபவன் அவன். அழகிய கைகளில் கொல்லும் தன்மை வாய்ந்த வெண்மழு வைத்திருக்கின்றான். இவற்றையெல்லாம் கையிலே தாங்கி இருந்தாலும் அவன் அடியார் பெருமக்களுக்கு அருள் செய்வதற்காகவே இருக்கிறான். சிலை மல்கு வெண்கணையால் புறம் 3 எரித்தீர், முப்புறங்களையும் எரித்தவன் ஈசன். அதற்கு நிறைய நேரங்களில் அதை பேசியிருக்கிறேன். எவ்வளவு நேரம் அதை பேசியிருக்கிறோங்கிறதே கணக்கில்லை. இந்த முப்புறம் எரித்ததற்கு சிவபெருமான் அம்பு எய்தார் இல்லை, அம்பெல்லாம் எய்வதற்கு தொடுத்துட்டாரு. தொடுத்த உடனே சுற்றி இருக்கின்ற அத்தனை தேவர்களும் நினைச்சாங்களாம், நம்ம துணையோடு தான் சாமி இதை செய்கிறாரு அப்படின்ன உடனே வில்லையும் அம்பையும் கீழே வச்சுட்டு சிரிச்சாராம். அதற்கு பேர் குமின் சிரிப்புன்னு பேர். அவ்வளோதானே, அவ்வளோதான், எரிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா நாம செயல்படணும். இப்போ நான் மயிலாப்பூர் போகணும், ராயப்பேட்டா போகணும், திருவொற்றியூர் போகணும் அப்படின்னா நான் இங்கேருந்து போய் பேருந்து ஏறணும், ஆட்டோ பிடிக்கணும், அல்லது ஒரு கார் வைக்கணும், ஏறணும், போகணும். சுவாமி அப்படி இல்லை. கபாலீஸ்வரர் திருவொற்றியூரில் ஒருத்தனுக்கு இந்த நேரம் ஒரு 100 ரூபா கிடைக்க செய்யணும்னா இங்கே இருந்து பஸ் ஏறி போய் அவருக்கு 100 ரூபா கொடுத்துட்டு வரணும்னு இல்லை. திருவொற்றியூரில் வாசலில் உட்கார்ந்துருக்கிற ஒரு ஆளுக்கு அப்படி சுவாமி இங்கே நினைப்பாரு, அங்கே அவன் 100 ரூபா கொடுத்துருவான். உன்னை பார்த்தோன்னே ஏதோ 100 ரூபா கொடுக்கணும்னு தோணுது, இந்தா அப்படின்னு கொடுத்துருவான். எப்படியா கொடுத்தான்? அவர் இங்கே சொல்கிறாரு, அங்கே நடக்குது. அதனால்தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியல.
ஏன் வேதங்களை ரட்சிக்கணுங்கிறது நமக்கு இன்னும் புரியல. ஏன் தர்மத்தை ரட்சிக்கணுங்கிறது நமக்கு புரியல. இதை பகவத்கீதையில் சொல்லி வச்சிருக்கிறாரு கிருஷ்ணர். அதை நமக்கு அதோட பாடலோட பொருள் புரிஞ்சிடுச்சுன்னு வைங்களேன், நாம் வேதத்தையும் தர்மத்தையும் ரட்சிக்க ஆரம்பிச்சிருவோம். ஊர்த்வமூலம் அதஷாகம் அஸ்வத்தம் பிராகுரவ்யயம். நம்ம யார் தெரியுங்களா? தலகீழ தொங்குற மரம். மரத்துக்கு வேறு கீழே இருக்குது, அது தண்ணியை போய் தேடி மரம் வளருது. நான் எப்படின்னா தலகீழ தொங்குற மரம். நான் புண்ணியம் பண்ணியிருந்தா என் வேர்ல நல்ல தண்ணி கிடைக்கும், நான் பாபம் பண்ணியிருந்தா என் வேர்ல வெந்நீர் வரும். அதுக்கேத்தா போல இந்த மரம் பட்டு போகும், துளிர்க்கும், திரும்பவும் பட்டு போகும், திரும்பவும் துளிர்க்கும். அப்போ நல்லது செய்யணுங்கிறது எவ்வளவு முக்கியம் பாருங்க. இது தெரியாம தான் நாம கெட்டது பண்ணிடுறோம். அவன் கெட்டவன் யாரையுமே சொல்லாதீங்க, அவன் இருந்துட்டு போறான், அது இல்லை நம்ம வேலை. அவன் கெட்டவனா நல்லவனான்னு நம்ம என்ன வாத்தியார் வேலையை பார்க்க வந்திருக்கிறோம்? நான் எதுக்கியா வந்திருக்கிறேன்? என்னை நான் திருத்தி கொண்டு, என்னை நான் இறைவனோடு கலந்து கொண்டு நான் உய்வு பெறுவதற்காக வந்திருக்கிறேன். கொஞ்சம் சுயநலமாகவே இருந்துட்டு போயிடுவான். யாரையும் திட்டாமல் இருக்கிறதுக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, சார் ரொம்ப அன்பாக இருக்கீங்க, ரொம்ப திட்டுறதே இல்லை, எதுக்கு இது அப்படின்றீங்க. நான் ரொம்ப கோபக்காரன், நான் மிகுந்த கோபக்காரன். கோபப்படுவதால் எதுவும் நடைபெறாது என்பதை உணர்ந்து கொண்டதற்கு பிறகு, இன்னும் சொல்ல போனால் கோபப்பட்டீங்கன்னா கெட்டது தான் நடக்கும். கோபப்பட்டால் கெட்டது தான் நடக்கும். கோபப்படாமல் அது அப்புறம் உன் இஷ்டம், வாழ்ந்துக்க, அவ்வளோதான், இது உன் வாழ்க்கை, நீ வாழ்ந்துக்க, அவ்வளோதான். அவன் அநியாயம் பண்ணுறான், பண்ணிட்டு போகிறான். அவன் ரொம்ப நல்லவனா இல்லை, கெட்டவனாக இருக்கான், இருந்துட்டு போகிறான். தப்பான வழியில் போகிறான். 40 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டாதேன்னு அரசு சட்டம் போட்டு ஒரு இடத்த நிர்ணயிச்சிருக்குது. அதில் அவன் 80 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு போனான்னா என்ன நடக்கும்? அவ்வளோதான். நடந்தா நடக்கிறது, அதை அவன் ஃபேஸ் பண்ண போகிறான். நாம் எதுக்கு போய் நிறுத்தி? நம்ம ஒன்றும் போலீஸ்காரங்களும் இல்லை, நம்ம ஆசிரியரும் இல்லை, நமக்கு திருத்த வேண்டிய அவசியமும் இல்லை. நாம இங்கே வந்திருப்பது நம்மை திருத்திக் கொள்வதற்கு மட்டுமே. நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறேன், அதனால்தான் இந்த பிறவியில் இவ்வளோ கஷ்டப்படுறேன். இந்த தப்பெல்லாம் நான் திருத்திக்கிட்டால் அடுத்த பிறவின்னு ஒன்று இல்லாமலே கூட போகலாம். எனக்கு வேண்டான்னு தான் விண்ணப்பம். அன்றைக்கி கூட சொன்னார், எந்த விதமான பொருளும் எதிர்பார்க்காமல் பேசுகிறார். அப்படிலாம் கிடையாது. பொருள் எதிர்பார்க்கிறவன் கூட உலகியல் பொருளை கேட்டுருவான். அப்படி இல்லை. நான் ஈசன் கபாலியிடத்தில் விண்ணப்பிப்பதெல்லாம் வினாதைன்யேன ஜீவனம் அனாயாசேன மரணம். யாரிடத்திலும் கையேந்தாமல் ஒரு ஜீவனம் இருக்க வேண்டும். எப்படி மரணம் இருக்கணும்? பேசினா உக்காந்தான் இறந்துட்டான் யான்னு இருக்கணும். அனாயாசேன மரணம். கடந்தாரு, எங்கே இருக்கிறாருன்னே அவருக்கு தெரியாது, யாருன்னே தெரியாமல் நினைவிழந்து போய் இருந்தார், எப்படி இறந்து போனார்னே தெரியாது. அனாயாசேன மரணம் வினாதைன்யேன ஜீவனம். தேகந்தே தவ சாநித்தியம். அவனை பார்த்தா நல்லது நடக்குதியான்னு சொல்லணும். அவன் வந்தானா நல்லது நடக்குதியா அப்படின்னு சொல்லணும். ஒருத்தன் வந்தான் பாரு அப்படி ஆயிடக்கூடாது. தேகிமே பரமேஸ்வரம். ஒவ்வொரு நாளும் போய் கேட்கறதே தேகிமே பரமேஸ்வரம். பரமேஸ்வரா உங்ககிட்ட பிச்சையா கேட்கறது என்ன தெரியுமா? அனாயாசேன மரணம் வினாதைன்யேன ஜீவனம். யாரிடத்திலும் கையேந்தாத ஒரு மரணம். இதெல்லாம் முக்கியம். காசு பணம் கோடி கோடியா வச்சுக்கிட்டு நினைவு தப்பி போய் பைத்தியமா தெரிஞ்சா என்ன பண்ண முடியும்? இல்லையா? கோடி கோடியா சேர்த்து வச்சு நிறைய பேர் தெரியுங்களா உங்களுக்கு? நிறைய பேர். என்னுடைய நண்பர் ஒருத்தர் 2 பையன், அவருக்கு 2 பையன். ஒரு 3 வீடு வாங்கிட்டாரு. ஒரு இடத்த வாங்கி 3 வீடு கட்டிட்டாரு. கீழே நான் இருப்பேன், மேலே பையன் இருப்பான், அதுக்கு மேலே 2வது பையன் இருப்பான் அப்படின்னு. இதில் 2 பேருக்கும் சண்டை வேற. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எனக்கு, செகண்ட் ஃப்ளோர் எனக்குன்னு ஒரே சண்டை வேற. அப்புறம் சீட்டு குலுக்கி போட்டு அவர் சமாதானப்படுத்தினார். காரு நிறுத்தும் போது முன்னால் என் காரா பின்னால் என் காரா எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கணும், அதுக்கு ஒரு சண்டை. அதுக்கும் சீட்டு குலுக்கி போட்டு பையனுக்குங்க, வேற யாரோ பக்கத்து வீடு இல்லை. நான் சொல்கிறதெல்லாம் புரியுதுங்களா? அப்புறம் அவர் என்ன பண்ணார், இங்கே இருக்க முடியல அப்படின்னு வேற ஒரு வீடு வாங்கினார். என்கிட்ட சொன்னார், நான் இன்னொரு வீடு ஒன்று வாங்கணும் சுந்தரராமன், வேண்டிக்கிட்டு இருக்கிறேன் சாமிக்கிட்ட அப்படின்னாரு. நான் தான் சொன்னேன், சார் நீங்கள் இடம் வாங்கி கட்டியதே ஒரு பெரிய பையனுக்கு ஒரு வீடு, இடம் மேலே, அதுக்கு மேலே சின்ன பையன், அப்படி தானே நீங்கள் கட்டினீங்க, அப்புறம் ஏன் அப்படின்னு. இங்கே இருக்க முடியல சுந்தரராமன், தினந்தோறும் அவங்க முகத்தில் முழிக்கவே வேதனையாக இருக்குது. யார்? பையன் முகத்தில். இவர் வேற வீடு வாங்கினார்.
இந்த வீட்டில் குடி வச்சுட்டாரு, அவர் இருந்த வீட்டில் குடி வச்சுட்டாரு. இந்த வாடகையை வாங்கி அந்த வாடகையை கட்டிட்டு இருக்கிறாரு. இடையில இதுக்கு வரியெல்லாம் கட்டணும்ல, வரி செலுத்தணும்ல, அதெல்லாம் பசங்க கட்ட மாட்டேன்றாங்க. உன் வீடு உன் பேரில் தானே இருக்குது, நீயே கட்டிக்கோன்றாங்களாம். அதனால அவர் இன்னொரு வீடு பார்க்குறேன் அப்படின்னாரு. ஏன் சார்னு, அந்த வாடகை பணத்தை வச்சு வரியெல்லாம் கட்டலாமான்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு எங்கேயாவது தீர்வு இருக்குமா? 3 வீடு கட்டியாச்சு, அப்புறம் இவரால் அங்கே இருக்க முடியலேன்னு இன்னொரு வீடு வாங்கினாரு, அதுக்கப்புறம் இன்னொரு வீடு வாங்குறாரு, இந்த 3 வீட்டையும் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. யாருக்கு வேணும் இது? இல்லை, இது இப்படி தொந்தரவுகளாக இருந்துடும். அதனால் வேண்டாம். எனக்கு என்ன வேணும்? அனாயாசேன மரணம், வினாதஹின்யேன ஜீவனம். போய் நின்னா பரமேஸ்வரா இதை குடுறான்னு கேட்கறது தான் வேலை. எப்படி இருக்கணும்? இறப்பு அனாயாசேன மரணம். கீழே விழுந்தான், கடந்தான், வழுக்கி விழுந்துச்சு, தலையில் அடிபட்டுச்சு, நினைவு தப்பி போச்சு, நல்ல மூச்சை இழுத்து விட்டாரியா, நல்லா சாப்பிட்டாரியா, நல்ல காப்பி குடிச்சாரு, சௌக்கியமா இருங்கன்னாரு, போய் சேர்ந்துட்டாரு. அப்படி இருக்கணும். எல்லாரையும் சொல்லணும், இப்படி சௌக்கியமா இருங்கன்னு சொல்லணும். நீங்கள் அது டெய்லி சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் அப்போ வரும். டெய்லி சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் அப்போ வரும். சௌக்கியமா இருங்க, சௌக்கியமா இருங்கன்னு பார்க்குறவங்களெல்லாம் சொல்லுங்க, நீங்களும் சௌக்கியமாக இருப்பீங்க. சுவாமிகிட்ட ஒரு விஷயம் தெரியுங்களா? நீங்கள் எதை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றீர்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றீர்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கும். இன்னிலேருந்து எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு நினைங்க, உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். இன்னிலேருந்து மற்றவங்க அத்தனை பேருக்கும் நிம்மதியை கொடுக்கணும்னு நினைங்க, உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். ஆனால் நாம் என்ன தெரியுமா பண்ணுறோம்? எனக்கு மட்டும் மகிழ்ச்சி வேணும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், உங்களை இல்லை. எனக்கு மட்டும் மகிழ்ச்சி வேணும், எனக்கு மட்டும் நிம்மதி வேணும். சாமி கொடுக்க மாட்டேங்கிறார். 130 கோடி மக்களுக்கும் கேட்கறது தான் நம்ம சனாதன தர்மம். சர்வோஜனோ சுகினோ பவந்து. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அப்படி கேட்கிற நான், நம்ம வழிபாடு எப்படி இருக்குது? என்னை மட்டும் காப்பாத்து அப்படின்னு நான் பண்ற வழிபாடு எப்படி இருக்குது? எவ்வளோ கேவலமான வழிபாடு பாருங்க. நான் போய் என்னை மட்டும் காப்பாத்து இல்லையா? அப்போ நான் இத்தனை நாளாக நம்ம மதம் சொல்லி கொடுத்ததை, நம்ம தர்மம் சொல்லி கொடுத்ததை நான் கடைபிடிக்கவே இல்லைன்னு ஆயிடுது. எப்படி சொல்லி கொடுத்துருக்குது? சர்வோஜனோ சுகினோ பவந்து. இது வசுதேவ குடும்பகம். எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓர் மக்கள், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். பாரதி வரி. அது இல்லாம நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. ஆனா இது பிறப்பின் அடிப்படையில் அமையலைங்க, செயலோட அடிப்படையில் அமையும். செயலோட அடிப்படையில் அமையும். நினைவில் வச்சுங்க. இப்போ நான் வாத்தியாரா இருக்கிறேன், 30 வருஷம் வாத்தியாரா இருந்துட்டேன். இங்கே ஒரு குழந்தை ஒரு 5 பவுன் சங்கிலியோட போகுது. டக்குன்னு ஒரு ஆசை வருது, அந்த சங்கிலியை அறுத்துக்கிட்டு ஓடுறேன். போய் கால் தடிக்கி கீழே விழுந்து மண்டை உடஞ்சி இறந்து போயிட்டேன். என்ன சொல்லுவாங்க? திருட்டு பைய செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்க. 30 வருஷம் வாத்தியாராக இருந்தார்ப்பா, நல்ல சொற்பொழிவாளர் இறந்துட்டார்னா சொல்லுவாங்க. குழந்தை கழுத்தில் இருந்த செங்கிலியை அறுத்துக்கிட்டு போனால் சாமிக்கு பொறுக்கலை, அடிச்சிட்டாரு, திருட்டு பைய அங்கேயே இறந்துட்டாம்பாங்க. அப்போ செயல்களால் தான் விளையும். உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்பது உங்கள் செயல்களால் விளையும். நான் எப்போ சொர்க்கத்துக்கு போவேன்னு ஒருத்தன் ஒரு சாமியார்கிட்ட கேட்டான். சாமியார் அமைதியாக இருந்தார். நான் எப்போ சொர்க்கத்துக்கு போவேன் கேட்டான். அப்பவும் அமைதியாக இருக்கார். யோ செவுட்டு பயல, எப்பயா போவேன் சொல்லியா? அப்பவும் அவர் அமைதியாக இருக்கார். கையில் இருந்த வாழை உருவி சொல்றியா இல்லையா அப்படின்னா, சொர்க்கத்தின் கதவுகள் உனக்கு திறக்கவே திறக்காதுன்னா. இவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஓ கையில வாழ் வச்சிருக்கிற, மரியாதையா சொல்லு. இப்பவும் சொல்கிறேன், சொர்க்கத்தின் கதவுகள் உனக்கு திறக்கவே திறக்காது. ரொம்ப வேதனைப்பட்டான். ஏன் வாளோட முனையில் நிற்கும் போது இப்படி சொல்ற? டக்குன்னு வாழை உருவி போட்டு கீழே விழுந்து கும்பிட்டு, ஐயா எனக்கு அப்போ எப்போதான் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கும்? இப்போதே திறந்து விட்டது, நீ புறப்பட தயாரானால் புறப்படலாம். நீங்க எப்போ பணிவாகிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். பணிவு இல்லாம எனக்கு உயர்வு வரணும்னு நினைச்சா தலகீழ நின்னாலும் வராது. இது தெரிஞ்சுக்காம நிறைய பேர்
நல்லா படித்தா நல்லா முன்னேறலான்னு எவனோ நம்ம ஆட்களுக்கு தவறாக சொல்லி கொடுத்துட்டான். பண்புடையவர்கள் மட்டும்தான் இந்த உலகில் நிலையாக நிற்க முடியும். அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். பண்புடையவர்கள். அதுக்கப்புறம் எத்தனை குடியரசுத் தலைவர் வந்துட்டாங்க. இன்னைக்கு உள்ள குழந்தைகள்கிட்ட போய் எந்த குடியரசுத் தலைவர் உங்களுக்கு பிடிக்கும்னு கேளுங்க, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்பாங்க. ஏன்? பண்புடையவர்கள். பண்புடையார் பட்டுண்டு உலகம். நான் எனக்கு ஏன் கஷ்டம் வருது? என்கிட்ட நல்ல பண்பு இல்லை, அதனால எனக்கு கஷ்டம் வருது. நல்ல பண்பு வந்துடுச்சுன்னா எனக்கு கஷ்டம் வராது. இன்னமும் நான் கஷ்டப்படுறேன் சார். அப்போ நல்ல பண்பை வளர்த்துங்க. படுறேன்னு சொல்றவங்க நிறைய நல்லது நடக்குது சார், நீங்க நல்ல பண்போடு இருக்கிறீங்க, அவ்வளவுதான். இது தெரிஞ்சிடுச்சுன்னு வைங்களேன், சாமியை நிந்திக்கிறதெல்லாம் கிடையாது. சாமியை நிந்திக்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க வழிபாடு செய்வதே நன்றி செலுத்துவது தான். இன்னைக்கு என்ன உசுரோட வச்சிருக்கிற நன்றி, இன்னைக்கு என்ன மூச்சு விட வச்சிருக்கிற நன்றி, இன்னைக்கு என்ன ஒன்னே பார்க்க வர வச்சிருக்கிற. எதையாவது சாப்பிட்டு எங்கேயாவது ஊழ்ந்து கிடந்தேன்னா எத்தனை பேரை பார்க்குறோம்? நம்ம ரோட்டில் ஊழ்ந்து கிடக்கிற ஆளை எத்தனை பேரை பார்க்குறோம்? அந்த காலகட்டத்தில் நம்ம விழாம இங்கே வந்து நமஸ்காரம் பண்ண வச்சிருக்கிறேன், அதுக்கு நாம நன்றி சொல்லணும்ல. சாப்பிட்ட சாப்பாடு செரிக்குதே, அதுக்கு நமஸ்காரம் பண்ணணும்ல. நாமே நம்முடைய மலமூத்திரங்களை விசர்ஜனம் பண்றோமே, அதுக்கு நாம நன்றி சொல்லணும்ல. இதை யாராவது இன்னொருத்தர் அள்ளி கொட்டணும்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. வேண்டா வெறுப்பெல்லாம் ஆயிடுவோம். எப்ப போவான்ல காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாமல் இறைவன் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதாக நம்முடைய விண்ணப்பம் இருக்க வேண்டும். இங்கே குறை நிரம்பா வெண்மதியம் சூடி குளிர்புண் சடை தாழ பறை நவின்ற பாடலோடு ஆடல் பேணி பயிர்கின்றீர் சிறை நவின்ற தன்புணலும் வயலும் சூழ்ந்த திருநல்லூர் மறை நவின்ற கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. அங்க வேதம் ஓதிக்கொண்டே இருக்கின்றார்கள். பிருங்கி முனிவர் வழிபட்ட தலம் இல்லையா, அங்கே வேதம் ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்க போய் தரிசனம் பண்ணா அந்தணர்கள் இருக்கிறாங்க பாருங்க, வேதம் ஓதும் அந்தணர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவர்களை எந்த குறையும் சொல்லக்கூடாது. ஞாபகத்தில் வச்சுங்க, எந்த குறையும் சொல்லக்கூடாது. சார் அவர் சரியா பூஜை பண்ணல, அது உங்களுக்கு பூஜை பண்றது எப்படின்னு தெரியுமா? அப்ப நீங்களே பண்ணிக்க வேண்டியதானே. ஒரு அந்தணரை கூப்பிட்டு வந்து அவரை உட்கார வச்சதுக்கு அப்புறம், ஆச்சாரிய பீடத்தில் உட்கார வச்சதுக்கு அப்புறம் அவரை குறை சொல்வதே கூடாது. நாம இதை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதே இல்லை. உங்க டீச்சரை குறை சொல்லாத, முதல்ல சொல்லாது. குழந்தைங்க சொல்லாது. குழந்தைங்க ரொம்ப உயர்வாக தான் டீச்சரை மதிக்கும். ஒரு 2வது படிக்கிற வரையிலும் உங்கள் டீச்சர் இப்படி தான் தப்பு தப்பாக உனக்கு சொல்லித்தராங்க, நாம தான் அது மனசில் நஞ்ச விதைச்சிருவோம். அதுக்கப்புறம் இதுதான் சரி, புக்கை பாரு, உங்கள் டீச்சர் தப்பாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லி விதைச்சிருவோம். அப்படி விதைக்கக்கூடாது. ஆசிரியர்களை ஒருபோதும் அவமதித்தல் கூடாது. இன்றைக்கு நிறைய படித்தவர்கள் வேலை கிடைக்காமலோ அல்லது நல்ல வேலையிலையோ இல்லாமல் கஷ்டப்படுவதற்கு அடிப்படை காரணம் அவர்கள் ஆசிரியர்களை மதிக்காமல் இருப்பது. ஆசிரியர்களை மதிக்காத எந்த சமூகமும் முன்னேற முடியாது. பெண் குழந்தைகளை மதிக்காத எந்த சமூகமும் முன்னேற முடியாது. இதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லியே கொடுக்கறது இல்லை. மதிச்சு தான் நடக்கணும், மரியாதையா நட அப்படின்னு சொல்லி கொடுக்கறதே இல்லை. அன்னைக்கு ஒரு அம்மா தமிழ் பேச வரல. அந்த அம்மாவை வந்திருக்கிறாங்க. எப்போ வந்தீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இதை தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எப்போ வந்தீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இந்த 3த்தையும் சொல்லி கொடுத்துட்டாங்க. இது அவர் யாராவது வந்த உடனே கேட்கணும், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா இல்லையா, எப்போ வந்தீங்க. இந்த அம்மா வந்துச்சு, எப்படி நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு. உங்களுக்கு சிரிப்பு வருதா? ஆனா ஒவ்வொருத்தர் நல்லா இருக்கும் போதும் நம்ம மனசுல அப்படி தோணுதான், எப்படி இவன் நல்லா இருக்கான் அப்படின்னு நம்ம மனசுல தோணுதான். அதனால தான் நாம நல்லா இருக்க முடியல. நம்ம ஊர்ல பாருங்க, 18 சித்தர்கள் வாழ்ந்த பூமி இது. அந்த சித்தர்கள்லாம் பல நாட்கள் குளிக்க மாட்டாங்க, வழிபாட்டில் மட்டுமே இருப்பாங்க. ஜடாமுடி இருக்கும், சடை வந்து திரி போட்டிருக்கும், திரிச்சு இருக்கும். எங்கேயாவது ஒரு கெட்ட வாசம் வந்து பார்த்துருக்கீங்களா? வராது. நம்ம
காலம்பரம் ஒரு ட்ரிப்பு குளிக்கிறோம், மத்தியானம் ஒரு ட்ரிப்பு குளிக்கிறோம், ராத்திரி ஒரு ட்ரிப்பு குளிக்கிறோம். நாம களைஞ்சி போட்ட ஆடையை நாமே முகர்ந்து பார்க்க முடியல, கப்படிக்குது. அப்ப என்னது? அவ்வளவு உள்ள அழுக்கு இருக்கு, அவ்வளவு அழுக்கு உள்ள இருக்கு. அதுதானே வேர்வையில வெளில வரும். அது சுத்தமா இல்லை. நாம சுத்தமா உள்ள இருந்தா வெளியில் வருவதும் சுத்தமாகவே இருக்கும். நாம உள்ளுக்குள்ள சுத்தமா இருக்காததுனால வெளியில வர்றது சுத்தமா இல்லை. ஜவ்வாது போட்டு, பன்னீர் போட்டு, அதை போட்டு, சென்ட்டை போட்டு அடிச்சு கிடிச்சு நம்ம மேக்கப் பண்ணி வச்சிருக்கோமே தவிர உண்மையில அது இல்லை. உண்மையில அது இல்லை. அரிக்குது, அழுக்கு வருது. அப்ப என்ன அர்த்தம்? உள்ள அழுக்கோட தான் இருக்கிறோம். உள்ள இருக்கிற இந்த அழுக்கு களைந்தால், நீங்கினால் வெளி அழுக்கு நீங்கிவிடும். கூணமரும் வெண்பிறையும் புனலும் சூடும் கொள்கையீர் மானமரும் மென்பிழியாள் பாகம் ஆடும் மாண்பினீர். இது 4வது பாட்டில் 2வது வரி. பதிகம் 57வது பதிகம், திருமுறை 2ஆம் திருமுறை. ஏன் இதை சொல்றேன்னா, முதல் வரி சொன்னேன், பெண் அமரும் திருமேனி உடையீர் அப்படிங்கிற வார்த்தை சொன்னேன். பெண் விரும்பி அமரக்கூடிய திருமேனியினை சிவபெருமான் கொண்டிருக்கின்றான். அடுத்தது வரி சொல்றாரு 4வது பாட்டில் 2வது வரி, மானமரும் மென்விழியாள், மான் போன்ற விழிகளை உடைய மென்மையான விழிகளை கொண்ட அம்பிகை பாகம் ஆகும் மாண்பினீர். அவள் ஏற்றுக்கொண்டாளாம், பாகம் ஆகும் மாண்பினீர். மாண்புடையவனாக சிறப்பு பொருந்தியவனாக இருக்கிறாள். ஒரு ஆண் எப்போ தெரியுமா உயர்வான்? அவனோட மனைவி பாராட்டினா அவன் நல்லவன். எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப தங்கமானவருங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்ல மாட்டாங்க. சொன்னா அவர் நல்லவர், சொன்னா அவர் நல்லவர். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? சொல்லவே மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. சொல்ற மாதிரி நம்மளும் நடந்துக்கிறது இல்லைன்னு வச்சுங்க. சொல்ற மாதிரி நம்மளும் நடந்துக்கிறது இல்லை. நம்மளுடைய எல்லா அழுக்குகளும் அவங்களுக்கு தெரியும்ல, அதனால சொல்ற மாதிரி அவங்க நடந்துக்கிறது இல்லை, நாம நடந்துக்கிறது இல்லை. நடந்து கொண்டவன் சிவபெருமான். அதனால தான் சொன்னாரு, மானமரும் மென்விழியாள் பாகம் ஆகும் மாண்பினீர். மாண்புடையவன் அவன். சரிபாகம்ங்க, சரிபாதி கலந்து நிற்கிறாள். அந்த கோலத்தை பார்க்கும்போது நமக்கு தப்பான எண்ணம் வரல. பார்த்தீங்களா? பெண்ணுக்கு சரிபாதியை தந்து இயங்குகிறான். நமக்கு அந்த கோலத்தை பார்க்கின்ற போது தவறான எண்ணம் வரல. தாயும் தந்தையுமாக இணைந்த வடிவம்னு நமக்கு தோணுது. அதனால அவன் உயர்ந்தவன். 63 நாயன்மார்களிலேயே இந்த அர்த்தநாரீஸ்வர வடிவம் மிக உயர்ந்தது அப்படிங்கிறத சொல்ற நாயன்மார் தான் முதல்ல. நான் பல நேரங்களில் பதிவு செய்திருப்பேன். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன். முதல்ல இருக்கிற தில்லைவாழ் அந்தணர்கள்ங்கிறது தொகையடியார்கள். அடுத்தது நாயன்மார்ல முதல் வரிசை வந்தீங்கன்னா திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன், அதுதான் முதல் நாயனர். ஆனாவண்ணா வரிசையில நீலகண்டன்கிறது வரல, அகர வரிசையில வரல. அப்புறம் ஏன் வச்சாரு? மண்ணு பிசைகிறவர், அவர் ஒரு குயவன், அதனால முதல்ல வச்சாரா? இல்லை. திருநீலகண்ட நாயனார் குயவன், அதனால வச்சாரா? இல்லை. அவரு மனைவி இருக்கும்போது பிற பெண்களை நாடி போனாரு. இந்த அம்மா கூப்பிட்டு திட்டிச்சு. உடனே உம்மை தொடோம்ட்டாரு, இனிமே உம்மை தீண்டோம்ட்டாரு. வெளியில சொல்லலை, எனக்கும் என் மனைவிக்கும் சண்டைன்னு வெளியில சொல்லலை. நான் என் மனைவியோடு இன்பம் துய்க்கவில்லை என்று வெளியில சொல்லலை. அப்படியே சிவபெருமான வழிபட்டுக்கிட்டு நாட்கள் கடக்குது. அந்த பெண்ணை மட்டுமல்ல, வேறு எந்த பெண்ணையும் தொடாமல் வாழறாரு. வாழும்போது வயது 80-90 ஆகுது. என்ன சொல்லணும்? சிவபெருமான் வராரு, ஒரு திருவோடு கொடுக்கிறாரு, மறைக்கிறாரு. இந்த திருவோடு காணா போயிடுச்சுன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன், உன் மனைவியோடு சேர்ந்து ஆற்றில் முழுகி சொல்லுன்றாரு. மனைவியை நான் தொடறதில்லைன்றாரு. கதை விடுறான், பொய் சொல்றான் இவன். சரி, ஒரு கோல் பிடிச்சிக்கோ, ஒரு கோலினுடைய ஒரு முனையை அவளும் இன்னொரு முனையை நீயும் பற்றிக்கொள் அப்படின்னு மூழ்கி எழுந்துக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, 2 பேரும் எழுந்துக்கும் போது கரங்களை பற்றி கொண்டு எந்த வயதில் உம்மை தொடோம்னு சொன்னாரோ அந்த வயதில் எழுந்திருக்கிறார். இளமையாக்கினார் கோயில் என்று இன்றைக்கும் உள்ளது. யோசிச்சு பாருங்க.
அந்த தலத்து கோயிலை எனக்கு ரொம்ப பிடிக்கும், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன்னு. ஏன் தெரியுங்களா? அம்மையையும் அப்பாவையும் ஒரு சேர நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சொல் திருநீலகண்டம் என்கின்ற சொல். அவர் அர்த்தநாரீஸ்வர வடிவம் என்பதை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சொல் திருநீலகண்டம் என்கின்ற சொல். அடுத்தடுத்து துன்பம் வருகின்ற போது நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், திருநீலகண்டம் 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 திருநீலகண்டம்னு சொன்னா விஷம் அமுதமாயிடும், துன்பம் இன்பமா மாறிடும், துன்பம் இன்பமா மாறிடும். திருநீலகண்டம் 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 திருநீலகண்டம்னு சொன்னா நம்மை எதிர்த்து நிற்பவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். எப்படி சார் சொல்றீங்க? விஷம் முழுங்குறார் சிவபெருமான், சுந்தரன் கொண்டு வந்து அவ்விடத்தை இவ்விடம் கொண்டு வான்னு ஈசனிட்ட கட்டளைக்கேற்ப கொடுக்கிறான். கனைத்தெழுந்த வெண்திரை சூழ் கடலிடை நஞ்சு தன்னை திணைத்தனையாம் இடத்தில் வைத்த திருந்திய தேவ ஞானசம்பந்த பெருமான் இடர்களையும் பதிகத்தில் சொல்லுவாரு. அங்க இருந்து அப்படியே வாங்க, அபிராமி அந்த இதில் சொல்றாரு, அவரு சாப்பிட்ட நஞ்ச உள்ள போனா உயிர்களுக்கெல்லாம் பிரச்சனைன்னு அப்படியே பிடிச்சிட்டார், தொண்டையை பிடிச்சிட்டா. பிடிச்சதுல விஷம் உள்ளேயும் போகல வெளியிலையும் வரல, சிவபெருமான் தொண்டைக்குள்ளேயே தங்கிடுச்சு. அதுபோல நம்ம பிரச்சனைய அவரே நிறுத்தி வச்சுக்கிட்டு நமக்கு இன்பத்தை தர வேண்டும் என்பதை ஒரு பிரார்த்தனையாக வைக்கிறோம். என் பிரச்சனை எது வேணாலும் இருக்கட்டும், என் பிரச்சனை எது வேணாலும் இருக்கட்டும், அதை நீயே வச்சுக்கோ, எனக்கு இன்பத்தை மட்டும் கொடு, ஃபில்டர் பண்ணி கொடு, கஷ்டத்தை நீ வச்சுக்கோ, சந்தோஷத்தை கொடு. கொடுக்க முடியாதா? கஷ்டத்தையும் கொடுப்ப, நீ செஞ்ச வினைதானடா வரும் அப்படின்னா நீயும் வந்துடு என்னோட, நான் கஷ்டப்படும் போது நீயும் சேர்ந்து அனுபவி, அவ்வளோதான். நான் கூப்பிட்றதெல்லாம் அப்படி தான், கஷ்டத்தை தராதேன்னு கூட இல்லை, நீயும் வந்துடு. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இருக்கும்போது எவ்வளோ வந்தால் என்ன நீ பார்த்துக்க போகிற என்பதாக விண்ணப்பம். மானமரும் மென்பொழியாள் பாகமாகும் மாண்பினீர் தேனமரும் பைம்பொழிலின் வண்டு பாடும் தேன்கள் அமர, தேன் இருக்கக்கூடிய மலர், அதில் வண்டு அமர்ந்து தேனினை உறிஞ்சி பாடுது. வண்டு பாடும் திருநல்லூர் வானமரும் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே நினம் கவரும் மூவிலையும். அவருடைய சூலத்தில் இறைச்சி சொருகப்பட்டிருக்கிறது. ஒன்றும் இல்லை, அடியார் பெருமக்களுக்கு யாரெல்லாம் துன்பம் தருகின்றார்களோ அவர்களையெல்லாம் வதைத்து அவர்களினுடைய இறைச்சியை அவன் தன்னுடைய சூலத்திலே வைத்திருக்கிறான். நினம் கவரும் மூவிலையும் அனலும் ஏந்தி நெறிகுழலாள் அணங்கமரும் பாடலோடு ஆடல் மேவும் அழகினீர் தினம் கவரும் ஆடரவும் பிறையும் சூடி திருநல்லூர் மனம் கமழும் கோயிலாக மகிழ்ந்தீரே. கார்மருவு பூங்கொன்றை, இந்த கொன்றை மலர் இருக்கு இல்லையா, அது இப்போ பூக்கக்கூடிய காலம். நீங்கள் அதை அர்த்தஜாமத்துக்கு கொடுத்துட்டு வந்து காலையில் ஒரே ஒரு இதழ் வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சிங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அப்படியே அடுக்கு தீபாராதனையை கவுத்து வச்சா எப்படி இருக்கும், அப்படி பூக்கும். கொன்றை பூக்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அந்த பூவை அப்படியே ஒரு கொத்து பறிச்சுக்கிட்டு வந்து அர்த்தஜாமத்துக்கு கொடுங்க. காலையில் வந்து ஒரே ஒரு இதழ் வாங்கி கொண்டு போய் உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள், எவ்வளோ செல்வம் வருகிறதுன்னு பாருங்கள். அப்படியே செல்வம் வராது சார், நான் ரிட்டையர் ஆகிட்டேன் சார், இனிமேல் எங்கே எனக்கு வரப்போகுது அப்படின்னா, உங்கள் செல்வம் தவறான வழிகளில் போகாது. நோய் நொடின்னு செல்வம் போகாது, நல்லவற்றுக்கு மட்டுமே செலவாகும். தினம் கவரும் கார்மருவு பூங்கொன்றை பாடிக்கமழ் புன்சடை சாழ வார்மருவு மென்முளையால் பாகமாகும் மாண்பினீர். அங்கே ஒரு இடத்துல சொன்னாரா, 4வது பாட்டில் பாகமாகும் மாண்பினீர்னு, 6வது பாட்டில் திரும்பவும் சொல்றாரு பாகமாகும் மாண்பினீர். தேர்மரவு நெடுவீதி கொடிகளாடும் திருநல்லூர் ஏர்மரவு கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. போதின் மேல் அயன் திருமால் போற்றி உம்மை காணாது. இப்போ நம்ம கார்த்திகை மாதம், இந்த மாதத்தில் இந்த பாடலை சிந்திக்கணும். ஒவ்வொரு பாட்டிலையும் 9வது பாடல் ஞானசம்பந்த பெருமான் இப்படி தான் பதிவு பண்ணி வச்சிருப்பாரு. ஏன்னா இந்த மாதம்தான் இறைவன் தழல் உழுவாக நின்ற நாள், அப்படியே நெருப்பு தூணாக நின்ற மாதம் இந்த கார்த்திகை மாதம். அதனால்தான் கார்த்திகை மாதம் முருகப்பெருமானுக்கும் உகந்த மாதம், சிவபெருமானுக்கும் உகந்த மாதம், தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய மாதம், சொக்கைப்பனை ஏற்றக்கூடிய மாதம். அது சொக்கற்பனை, சொக்கநாதனே பனையாக நின்று தழல் உழுவாக நின்ற உருவை காட்டுவது தழல் உரு.
நம்ம எல்லாம் சொக்கப்பணம் ஏற்றியாச்சா சொக்கப்பணம் ஏற்றியாச்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது சொக்கப்பணம் இல்லை, சொக்கர் பனை. சிவபெருமானே தழல் உருவில் நிற்கிறான் என்று பொருள். அதுக்கு தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு பனை எரிஞ்சு கரியானதை எடுத்துக்கிட்டு போய் வீட்டில் வச்சிங்கன்னா அது காவந்து பண்ணும், அந்த கரியை பூசிக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் இப்போ காலகட்டங்களில் வெடியெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ முன்னாலெல்லாம் அப்படிலாம் கிடையாது, கேப்பு மட்டும்தான் போடுவாங்க. வெடிகள் ரொம்ப இருக்காது, வெடித்து சிதறுவது இருக்காது, பனை ஓலைகளால் மட்டுமே செய்யப்படும். இது ரொம்ப உயர்ந்ததுங்க. சங்க இலக்கியங்கள் எல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தை பற்றி பேசுகின்றன. கார்த்திகை மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் வீட்டு வாசல்ல விளக்கேற்றி வையுங்கள், உங்களை தீமைகள் அண்டவே அண்டாது. இருளும் ஒளியும் கூடி பிரியும் தருணம். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? இருளும் ஒளியும் கூடி பிரியும் தருணம். காலை பொழுது மாலை பொழுது, 2 பொழுதிலும் விளக்கேற்றி வாசல்ல வைங்க. வந்த கஷ்டம் அதை பார்த்துட்டு அப்படியே போயிடும், அப்படியே போயிடும். ஆனால் காலம்பரை பொழுதுல ஏற்றணும். காலம்பரை என்னால் ஏற்ற முடியாது சார், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நான் ஒரு 8 மணிக்கு ஏற்றலாமான்னு கேட்கக்கூடாது. அன்றைக்கி என்னுடைய மாணவன் ஒருத்தன் கேட்டான், சார் நாங்கள் தான் காலம்பரை எழுந்த உடனே லைட்டை போட்டுடுறோமே, இஸ் இட் எனஃப் அப்படின்னா. அது மார்கழி மாதம் கோலம் போடணுன்னா என்னுடைய மாணவி ஒத்தி சொன்னா, நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கோம் சார், கோலம் போட வேண்டிய அவசியமே இல்லைன்னா. அது ஸ்டிக்கராக தான் இருக்கும். நாளைக்கு பிளாஸ்டிக்கில் உனக்கு பணம் கொடுத்துட்டேன், நான் உனக்கு கொடுத்துட்டேன் போதுமானு கேட்டா, சோறு போடுறேன் சோறுன்னு எழுதி தட்டில் போட்டுட்டா போதுமானு கேட்டா, நாம் செயல்பட்டால் தான் நமக்கும் அது நடக்கும். அப்புறம் ஞாபகத்தில் வச்சுங்க, சாமிக்கு போடணும்னா இருக்கிறதுலையே அழுக்கு நோட்டாக என்ன மாதிரி போடாதீங்க, சலவை நோட்டாக போடுங்க. அப்போ தான் நமக்கும் சலவை நோட்டு கிடைக்கும். நமக்கு வரக்கூடிய நோட்டெல்லாம் நல்ல நோட்டாக வரணும்னா நாம் நல்ல நோட்டை சாமிக்கு போடணும். உண்டியலை திறக்கும் போதெல்லாம் எல்லாம் கிழிஞ்ச நோட்டாக இருக்குது, அழுக்கு நோட்டாக இருக்குது. என்னன்னா எல்லாரும் என்ன மாதிரியே இருக்கிறாங்க. நானும் என் நண்பனும் அண்ணா நகரில் ஏறினோம். அப்போது ஒரு 100 ரூபாயை எடுத்தான். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது, முடிச்சிடுறேன். ஒரு 100 ரூபாயை எடுத்தான். டிக்கெட்டு வாங்க கொடுத்தான். கண்டக்டர் சொல்லிட்டாரு, ஏய் வேறு நோட்டு இருக்கா? இல்லை, இது வேண்டாம் வச்சுக்க அப்படின்ட்டாரு. வச்சுக்கிட்டான். இங்கே வந்து வில்வம் வாங்கினான், 100 ரூபாயை கொடுக்குறான். இந்த நோட்டு வேண்டான்னு அந்த அம்மா சொல்கிறாங்க, வச்சுக்கிட்டான். அவன் உள்ளே வந்தான், டக்குன்னு உண்டியலை பார்த்தான், அந்த 100 ரூபாயை எடுத்து போட்டான். யாரும் திருப்பி கொடுக்கல. நான் அன்னதானத்துக்கு 100 ரூபா போட்டேன் தெரியுமா அப்படின்னா. அது கண்டக்டர் திருப்பி கொடுத்த நோட்டு, பூக்கார அம்மா திருப்பி கொடுத்த நோட்டு. திருப்பி கொடுக்க முடியாத ஒரு இடம்னு நினச்சிக்கிட்டு நீ கொடுத்துட்ட. ஆனால் அது செல்லுபடி ஆகுமாங்கிறது நமக்கு தெரியாது. இறைவன் கணக்கில் அது வரவு வைத்து கொள்ளப்படுமா அப்படிங்கிறது தெரியாது. எந்த இடத்திலும் அக்செப்ட் பண்ணாத ஒரு கிழிஞ்சு போன நோட்டை இங்கே யாரும் மறுக்க மாட்டாங்கன்னு போட்டுட்டா அது வரவில் வைத்து கொள்ளப்படும் என்று கிடையாது. நான் என்ன சொல்கிறேங்க, உங்களை இல்லை, அந்த மாதிரி செய்யாமல் நல்லனவற்றை கொடுங்கள், நல்லனவற்றை கொடுங்கள். நீங்கள் நல்லதை கொடுக்க கொடுக்க உங்களுக்கும் நல்லது மட்டுமே கிடைக்கும். ஒரு குழந்தை 2 ஆப்பிள் வச்சுருந்தது. இந்த அம்மா கேட்டாங்க, 2 ஆப்பிள் வச்சிருக்கிறியே, ஒரு ஆப்பிள் அம்மாவுக்கு தா அப்படின்னுச்சு. டக்குன்னு என்ன பண்ணிடுச்சு, குழந்தை 2 ஆப்பிளையும் கடிச்சிடுச்சு. அடாடா, நமக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு எச்சல்னு சொல்லுதோ அப்படின்னு அந்த அம்மா ஒரு நிமிஷம் நினச்சிட்டாங்க. ஆனால் அந்த குழந்தை சொல்லிச்சு, இது கொஞ்சம் புளிக்குது, இது புளிக்கல, ஸ்வீட்டாக இருக்கு, இதை நீ சாப்பிடு அப்படின்னு கொடுத்த உடனே அந்த அம்மா சொன்னாங்க, எது நல்லதோ அதை அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்ற நீ இறைவனின் அருள் பெற்ற ஒரு குழந்தை. நாம் இறைவனோட அருள் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நல்லதை மற்றவர்களுக்கு கொடுங்கள். நீங்கள் எந்த அளவிற்கு நல்லதை கொடுக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு நமக்கு நல்லது நடக்கும், நல்லது கிடைக்கும். எனக்கு நிறைய நல்லது நடக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நிறைய நல்லதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை முத்தாய்ப்பாக சொல்லி அருள்மிகு கல்யாண சுந்தரி உடனுரை அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் உரையும் திருநல்லூர் திருத்தலத்தினுடைய இறைவனும் இறைவியும் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றென்றும் மகிழ்வையும் செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் நிம்மதியையும் கொண்டு வர வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து அடுத்த பிரதோஷ தினம் 17/12/2025 புதன்கிழமை திருக்குடவாயில் என்கின்ற தலம், குடவாசல் அப்படின்னு நம்ம சொல்கிற தலம், திருவாரூர் அருகில் இருக்கக்கூடிய தலம். அந்த தலத்தை சிந்திக்க இருக்கின்றோம். அடுத்த
புதன்கிழமை 17/12/2025 பிரதோஷ நாளன்று சிந்திக்க இருக்கிறோம். உடனே எல்லாத்தையும் போய் சொல்லணுமா, அன்னைக்கு நடக்குது, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் முடிந்தால் வந்து கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு விதித்திருந்தால் வாருங்கள். எது உங்களுக்கு விதித்திருக்கிறதோ அதுவே உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு விதித்தது எனக்கு கிடைப்பது போல உங்களுக்கு விதித்தது உங்களுக்கு நடக்கும். ஆனால் உங்கள் உள்ளமும் இல்லமும் என்றென்றும் வளத்தோடும் நலத்தோடும் மகிழ்வோடும் இருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக முன்வைத்து, நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலனுண்டு பலனுமுண்டு, நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கதிகொண்ட நெறியுண்டு நிலையமுண்டு, ஊருண்டு பேருண்டு உடையுண்டு கொடையுண்டு உண்டு உண்டு மகிழவே உணவுண்டு சாந்தமுறும் உளமுண்டு வளமுமுண்டு, தேருண்டு கரியுண்டு பரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு எனச் சொல்லி நல்லதொரு வாய்ப்பினுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.